அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரா யாசீன். சூரா யாசீனை அதிகப்படியாக நம்ம ஓதிருப்போம். ஆனால் அதனுடைய தமிழ் அர்த்தங்களை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அல்லாஹ் தாலா அந்த வசனங்களுக்கு என்னென்ன தெளிவுபடுத்தியிருக்கான் அப்படின்றத நம்ம இப்போது பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாங்களா? சூரத்து யாசீன் நுஸ்லத் ஃபில் மக்கியா. இந்த சூறாவுடைய பேர் யாசீன். இந்த சூறா எங்கே இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கியில் இறங்கியிருக்கு. இதோடைய வசனங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 83, ருக்கு 5. பார்க்கலாங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு என்ன தெளிவுபடுத்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை செய்ய நாடினாலும் பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு நம்மளுக்கு தெளிவுபடுத்தியிருக்கான். யாசீன். யாசீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அரபிக்கு யாசீன் அப்படின்றது தான் பொருள் அர்த்தம். வல் குர்ஆனில் ஹக்கீம். வல் குர்ஆனில் ஹக்கீம். ஞானம் நிரம்பிய இக்குர்ஆனின் மீது சத்தியமாக. அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் நிரம்பிய இக்குர்ஆனின் மீது சத்தியமாக. இன்னக லமினல் முர்சலீன். இன்னக லமினல் முர்சலீன். நிச்சயமாக நீர் நம் தூதர்களில் உள்ளவராவீர். அல்லாஹு தாலா நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி குர்ஆன் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கான், நபியே நீங்கள் தான் இந்த உம்மத்துக்கு தூதர்.